KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. சிறுபான்மையின வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அவங்க பக்கம் போய் சேர்ந்துருக்குது. போட்டியை திறக்கும் போதே டிஎம்கேக்குள் 12+ தான். ஃபர்ஸ்ட் பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும், அப்புறம் தான் ஆக்சுவல் வாரில் ஜெயிக்கணும். பர்செப்ஷன் வாரில் டிஎம்கே முன்னணியில் இருக்காங்க. ஸோ எல்லா விதத்திலுமே அவங்க முன்னணியில் இருக்காங்க. இதில் எதையுமே மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏடிஎம்கே இல்லை. மோர் தென் ஏடிஎம்கே பிஜேபி தாவேக்கா வரதை விரும்புச்சு. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கே சார். ஏன்னா உண்மையிலேயே விஜய் என்டிஏ பக்கம் வந்திருந்தா இந்நேரம் இங்கே வரத்துக்கு முன்னால் முதல் நாள் வரைக்கும் அவங்க பிஜேபியோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை கொள்கை கூட்டணி இனிமேல் எப்படி சொல்ல முடியும்? விஜய் இந்த கேம்குள்ளே கொண்டு வரவே முடியாது. அவர் யாருமே அலைன்ஸ்க்கு வரல. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்றதான் அவருடைய நிறைய சொன்னார். ஆனால் ஒருத்தருமே போல அவருக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு ஸ்டாண்டே இல்லை. திமுகவுக்கு மாற்றாக வரக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒரு கட்சி திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், லா அண்ட் ஆர்டர். ஏன்னா எவ்வளோ சாதனை பண்ணாலும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக இல்லைன்னா நாசமாக போயிடும். ஒரு விதத்தில் எச் ராஜா சொன்னது உண்மைதான். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர். யாருக்குன்றதான் முக்கியமான கேள்வி அது. The Debates Pulse. Title sponsor KRR Air Private Limited, a gases and renewable energy company powered by Dr. Srivarma's Wellness and Milky Mist. Pani 65 இது மட்டும்தான் பனின்னா Milky Mist, only Milky Mist. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். த டிபேட்ஸ் பல்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாடு தேர்தலானது விரைவிலே நடைபெற இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் சுவாரஸ்யங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம் சார். எஸ் சார். என்ன சார், எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த கூட்டணி வலுவாக இருக்குது சார்? அன்டவுட்டட்லி டிஎம்கே கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். 4 முனை போட்டின்னா வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்களா, ஆடியன்ஸ் கூட நான் சொல்கிறது கரெக்டுன்றாங்க. நீ அறிவாலயத்துலேருந்து கூட்டின்னு வரலன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அறிவாலயம் தமிழ்நாடு அறிவாலயம் மாறிடுச்சு. அதாவது 89 சினாரியோ தான் எனக்கு ஞாபகம் வருது. 1989 உங்களில் பல பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. 4 முனை போட்டி. எம்ஜிஆர் இறந்து ஜானகி அணி ஜே அணின்னு பிரிஞ்சு காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் தனியாக இருந்தது. திமுக 4 தனியாக இருந்தாங்க. ஸோ 13 ஆண்டு கால வனவாசத்துக்கு பிறகு திமுக ஆட்சியை கைப்பற்றி அப்புறம் நிரம்ப இதே மாதிரியான விவாதங்கள். ஏன்னா தமிழர்கள் வெறித்தனமாக அரசியலை பேசுவார்கள். அப்போ சோஷியல் மீடியா இல்லை, தனியார் தொலைக்காட்சிகளும் கிடையாது, அச்சு ஊடகங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு பட்டு சாலை ஓரங்களில், டீ கடைகளில், வீடுகளில், நல்லது கெட்டதில்லை மனிதர்களை, நெருங்கின உறவினர்களை, நண்பர்களை சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் வெறித்தனமாக அரசியலை பேசியிருக்கிறோம். அப்போல்லாம் இந்த மாதிரி பலரும் புரியாமல் இருந்தப்போ நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பது, மறைந்த என்னுடைய நண்பர் வி.கே. திருமாறன் ஒரு காங்கிரஸ் வழக்கறிஞர் இருந்தார், இறந்துட்டார். பீச்சில் காமராஜர் சிலை அவர் நிறுவியது தான். போனால் கூட அந்த சிலை கீழே இருக்கும் அவருடைய பேர். அவர் மட்டும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார், இட்ஸ் கோயிங் டு பி a டிஎம்கே எலெக்ஷன் அப்படின்னு. அப்போ காங்கிரஸ் திருவல்லிக்கேணிலாம் இருந்தேன். நாங்கள் காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அம்பிகா சோனி, ராஜேஷ் பைலட் லீடர்ஸ்லாம் வந்தாங்க. ரமாதேவின்னு ஒரு கேண்டிடேட் நாங்கள் பிரச்சாரத்தில் டிரான்ஸ்லேட்டராக அவர் அவங்களுக்கு தலைவர்கள் ஒர்க் பண்ணிட்டு எங்களுடன் தேநீர் அருந்தும் பொழுது கூட அவர் சொன்னது அதுதான். அது மாதிரி ரொம்ப கேஷுவலாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த 1 மாத காலம் முழுவதும் எனக்கு நினைவு இருக்கிறது. நான் அடிக்கடி அவரை நினைவு கூறுகிறேன். பல பேட்டிகளையும் அவருடைய பெயரை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப துல்லியமாக அப்போது அவதானித்தார். இட்ஸ் அ 4 கார்னர் ஃபைட். நட்ஸ் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸோட பேசிக்கான ஒரு இஷ்யூ அவர் திமுக தான் வரும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 89 ஜனவரியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து கருணாநிதி சிஎம் ஆன பிறகு ஜானகி அணி ஜே அணி 2 ஒன்றா சேர்ந்தாங்க. ஜானகி அரசியலை விட்டு விலகினாங்க. ஒரே மாதத்தில் மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தல் வந்தது. அப்போ ஏடிஎம்கே ரொம்ப சாதாரணமாக ஜெயிச்சு வந்தது. பட் கலைஞர் அப்போ ரொம்ப சாதுரியமாக பதில் சொன்னார். இடைத்தேர்தல்கள் வராமல் பொது தேர்தலோடு சேர்ந்து இது நடந்திருந்தாலும் முடிவு இப்படித்தான் வந்திருக்கும் அப்படின்னு தன்னுடைய பலவீனத்தை மறைத்து கொள்ள அவர் சாதுரியமாக பேசினார். எப்பொழுதுமே அந்த சாதுரியம் அவரிடம் உண்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீடிகையோடு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நம்பர்ஸ் கேம். பிரணாய் ராய் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்பொழுது அவர்
மாநில தேர்தல்களில், குறிப்பாக மாநில தேர்தல்களில் வந்து இந்தியாவில் ஒரு ஆளும் கட்சி, அதுவும் வலுவுடன் ஒரு ஆளும் கட்சி இருக்கிறது அல்லது வலுவுடன் இருப்பதாக ஒரு பர்செப்ஷனை ஸ்ட்ராங்காக நிறுவுதுன்னா அந்த கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு அடிப்படை தேவை ஒன்று. அது என்னென்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOU. அவரோட ஃபேமஸ் தியரி அது, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. எலெக்ஷன்ஸில் பற்றி ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு ஒன் ஆஃப் த லீடிங் செஃபாலஜிஸ்ட் அவர், பிரணாய் ராய். அவர் அந்த 84 இந்திரா காந்தி, 89 ராஜீவ்காந்தி 2வது முறை எலெக்ஷனுக்கு போகும்பொழுது ஜெயிச்சுட்டு பிஎம்மாக இருந்துட்டு போகும்போது அவர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணது 195 சீட்ஸ்னு, ஒரே கரெக்டாக 195 சீட்ஸ் வந்து. ஸோ அவருடைய ஃபேமஸ் இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOU. அது இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இப்போ ஆளும் கட்சிக்கு எதிராக 2 முனை இருந்தால் கூட பரவாயில்ல, 3 முறை. தட் இஸ் a 3-way split. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி DMK எலெக்ஷன் தான். எனக்கு நேற்று விஜயோட முடிவுக்கு பிறகு அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தோன்றது இதுதான், இட்ஸ் கோயிங் டு பி DMK. அன்லெஸ் சம் மிராக்கிள் ஹேப்பன்ஸ், திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் வாய்ப்புகள் மிகவும் பிரகாசம் என்று தான் நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன். ஆனால் விஜய்க்கான வாக்கு வங்கின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ அதிமுகவுடைய கூட்டணியும் ஓரளவுக்கு பெர்செப்ஷன் வைஸில் ஈக்குவலி ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்குது. அப்போ விஜய்ன்றவர் 2 பக்கமுமே ஓட்டுகளை பிரிப்பார் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது இது திமுகவுக்கு மட்டும் சாதகமாக வாய்ப்புகள் இருக்குன்னு எப்படி நம்ம பார்க்கறது? அதாவது அதிமுக அலையன்ஸ் வந்து திமுக அலையன்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே. ஸோ உங்கள் கேள்வியிலேயே ஒரு விவரப்பிழை இருக்கிறது. தட் இஸ் அ ஃபேக்சுவல் எரர் இன் யுவர் பர்செப்ஷன் நான் நினைக்கிறேன். ஓகே. அவங்க அலையன்ஸ் வந்து DMK அலையன்ஸ் வந்து நாட் ஓன்லி நம்பர்ஸ் கேம், இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கலி ஒரு கோஹரண்ட் அலையன்ஸ். ஆன்டி பிஜேபியில் வந்து மிக உறுதியாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ் அங்கே இருக்காங்க. அதை தவிர வந்து சிறுபான்மையின கட்சிகள் ஒன்று கூட விடாமல் கிட்டத்தட்ட வந்து லெட்டர் பேட் பார்ட்டிஸ் ஒரு 90 கட்சி இருக்குது அல்லது 900 கட்சி இருக்குன்னா அத்தனை பேரும் அங்கே இருக்கான். இன்றைக்கி வந்து விஜயோட இருந்த 1-2 இஸ்லாமிய கட்சிகள் கூட வந்து கடந்த 10 நாட்களாக அந்த டில்லி டாலிங் ஊசலாட்டத்தில் அந்த பக்கம் ஓடிவிட்டாங்க. கிறிஸ்துவ அமைப்புகள் அங்கே பெரிய அளவில் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. வேணால் ஒரு சிறிய பகுதி விஜயோட இருக்கலாம். ஸோ நம்பர்ஸ் கேமில் மட்டும் இல்லை, பர்செப்ஷன்லேயும் DMK அலையன்ஸ் தான் முன்னணியில் இருக்குது. அவங்க ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸ் அங்கே இருக்குது. அதான் சித்தாந்த ரீதியிலான ஒரு ஒத்திசைவு அங்கே இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் வந்து அந்த ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸ் இல்லை. ADMK இஸ் பேசிக்கலி செக்யுலர் பார்ட்டி. பட் நீங்கள் பிஜேபியோட போகும்போது அங்கே அடி வாங்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டினியூஸாக பிஜேபியோட ட்ராவல் பண்ணியிருந்தா கூட இதை இப்போ சேல் பண்ணுறது 19லேருந்து ட்ராவல் பண்ண அவர் 21 ட்ராவல் பண்ணார், 24 வெளியில் போனார். அப்படியே இருந்தால் கூட கொஞ்சம் அது சிமெண்டிங் ஆகிருக்கும் அல்லது சிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அவர் என்ன சொன்னார், 23 வெளியில் வந்துட்டு 24 தனியாக போன பிறகு கடந்த 25ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் SDPI மாநாட்டில் பேசும்போது 26, 36, 46 எந்த சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபியோடு போக மாட்டோன்னார். 2 மாதம் கூட முடியாமல் அவர் பிஜேபி அணியில் போய் சேர்ந்தார். ஸோ இந்த அலையன்ஸ் வந்து ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு கோஹரண்ட் அலையன்ஸ் கிடையாது. நீ ஆரம்பத்துலேருந்தே பிஜேபியோட இப்போ சந்திரபாபு நாயுடு மாதிரி அல்லது நிதிஷ்குமார் மாதிரி பிஜேபி ஒன்றும் கம்யூனல் பார்ட்டி கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து நீங்கள் அவங்களோட இருந்திருந்தீங்கன்னா கூட அது ஜெல்லாகிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஓகே. நீங்கள் இருந்துட்டு வெளியில் வந்துட்டு அதை கம்யூனல் பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே போய் சேருங்க. ஸோ இந்த அலையன்ஸை வந்து ADMK அலையன்ஸை வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் கோஹரண்ட் அலையன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஐடியாலஜிக்கல் கோஹரண்ட் அலையன்ஸ் இல்லாமல் கூட ஜெயிக்க முடியும், ப்ரொவைடட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாண்டை வந்து ஒரு மாதிரி வந்து வெளிப்பார்வைக்கு நீங்கள் வந்து இது வந்து கம்யூனல் பார்ட்டி இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்து அல்லது அந்த கேள்வியை தவிர்த்துட்டு அப்படி போயிருந்தீங்கன்னா கூட உங்களால் நிறுத்திருக்க முடியும். நீங்கள் 2 கட்டான போய் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மையின வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அவங்க பக்கம் போய் சேர்ந்துருக்குது இன்னைக்கு. ஸோ அது 14%, 16%, ஒரு X% வச்சுக்கோங்க, நாட் லெஸ் தென் 12% நான் வச்சுக்கிறேன் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் கூட. போட்டியை திறக்கும் போதே வந்து DMK-க்கு 12+ தான். ஓகே. ப்ளஸ் நலத்திட்ட உதவிகள் ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்குது. இந்த அரசில் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. அவங்க மாறுதட்டிக்கிற அளவுக்கு பெரிய சாதனைகள் இல்லைனாலும் வந்து குறிப்பிடத்தக்க சாதனைகள் நடந்திருக்குது. குறிப்பாக பெண்கள் வாக்குகளை குறிவித்து அவர்கள் செய்த பல காரியங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெண்கள் மத்தியில் வந்து ஒரு அக்செப்டன்ஸை, ஏற்புத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கு. ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் 9,000 ரூபாய் பெண்கள் கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கான 3,000 ரூபாய், 1000 ரூபாய் ஜனவரி மாதத்துக்கான தொகை, பிப்ரவரி மாதத்தில் வந்து அடுத்த 3 மாதங்களுக்கான 3000, கோடைக்கால நிதின்னு ஒரு 2000, புதுசாக வந்த கோடைக்கால நிதி. அது வருஷம் கோடைக்காலம் வருது. போன தடவை கொடுக்கல, அடுத்த வருஷமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் தமிழக மக்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அளப்பரிய காதலால் வந்த அந்த 2000 ரூபாயை சேர்ந்து 5000 ரூபாய். ஸோ 5 + 4 9,000 rupees இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு
வாட் மோடி கேவ் இன் பீகார் 10,000 ஆல்மோஸ்ட் மேக் அவுட் பண்ணிட்டாங்க. 9,000 கொடுத்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் வந்து அவங்க அப்புறம் வந்து 2,000 ரூபாய் உயர்த்த போறேன்னு ஒரு வாக்குறுதி வேற முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு 10 நாள் முன்னால் சொன்னதை ஒரு முதலமைச்சர் அறிவிப்பாகவே கொடுத்துட்டார். ஸோ டிஎம்கேஸில் எல்லா விதங்களிலும் பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான மனோஜ், அது மட்டும் சொல்லிடுறேன். வாரில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் கோஸ்ட் வார், ஃபஸ்ட்டு பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும், அப்புறம் தான் ஆக்சுவல் வாரில் ஜெயிக்கணும். பர்செப்ஷன் வாரில் டிஎம்கே வந்து முன்னணியில் இருக்காங்க. தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்பதை தாண்டி ஆக்சுவலாக அவங்க பலமாக இருக்காங்க நான் நம்புகிறேன். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பலத்தை விட அவங்க இன்னும் அதிகமாக பலமாக இருக்கும்னு பரவலாக பலரையும் நம்ப வச்சுருக்காங்க. மேபி இன்க்ளூடிங் மீ, நான் உட்பட இருக்கலாம். அது பொய்யா மெய்யான்றது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும். மணிசாரே ஏமாத்திருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். முடிவு தவறாக போச்சுன்னா மீடியா வந்து கிட்டத்தட்ட 90% மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்குது. தமிழக வரலாறுல இல்லாத அளவுக்கு அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளங்களையும் அவங்களுக்கு அடிக்குவேட் ப்ரெசன்ஸ் இருக்குது. மோர் தென் அடிக்குவேட் ப்ரெசன்ஸ், ஒரு அரகன்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விதத்திலுமே அவங்க வந்து முன்னணியில் இருக்காங்க. இதில் எதையுமே மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏடிஎம்கே இல்லை என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. ஓகே, இப்போது இதை தெரிஞ்சு தான் அதிமுக தாவேகா கூட்டணின்ற ஒரு விஷயம் மேற்கொள்ளப்பட்டதா? ஏன்னா வந்து அதிமுக தாவேகா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் பெரிய லெவலில் இல்லாமல் இருந்தது. ஆனால் சடனாக தாவேகாவை என்டிஏவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடந்திருப்பதாகவும், அது வந்து தாவேகாவில் சிலர் இல்லைன்றாங்க, சிலர் 90 சீட்டு டெபுட்டி சிஎம் கொடுத்தாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்குது. ஸோ திமுக கூட்டணியுடைய அந்த பெர்செப்ஷன் வாரில் வின் பண்ணணும்னா தாவேகாவும் இருக்கணுன்ற அந்த எண்ணம் தான் இது போன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குச்சு நம்ம பார்க்கலாமா? இது மோர் தென் ஏடிஎம்கே பிஜேபி வந்து தாவேகா வரதை விரும்புச்சு. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கே சார். ஏன்னா தாவேகா ஒரு 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 சிறுபான்மையினர் நிறைய வரக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுவது, பிஜேபி வந்து அப்படி ஆப்போசிட் இருக்குது. அந்த கால்குலேஷன் எப்படி? இல்லை, அதுதான் முரண்பாடுகளில் ஒன்று. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஓராண்டுக்கு முன்பே கட்டமைக்கப்பட்டாலும் அந்த அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகலை, பர்செப்ஷன் வைஸ் டேக் ஆஃப் ஆகலை, ஜெல் ஆகலை. ஓகே, அன்புமணி ராமதாஸ் உள்ளே வந்த பிறகும் டிடிவி வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு பர்செப்ஷன் கிடச்சி ஒரு ஜெர்க்காகி அது வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது, முன்னால் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. இட் வாஸ் அ வெரி குட் மூவ். ஆக்சுவலாக வந்து அது அலையன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆச்சு, ஒரு நம்பிக்கை வந்தது, ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை வந்தது. பட் இது பத்தாது, விஜய் வரலன்னா டிஎம்கேவை வீழ்த்த முடியாதுன்னு மோர் தென் ஏடிஎம்கே பிஜேபி நம்புது. ஓகே, அதனால் அவங்க வந்து பர்செப்ஷன் வைஸ் வந்து அது மைனாரிட்டிஸ் அப்படின்லாம் ரொம்ப பெருசாக அவர் ஜோசப் விஜய்லாம் அவங்க வந்து பார்க்கல. அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, அவருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஓட்டு இருக்குது, ஹியூஜ் பாப்புலாரிட்டி இருக்குது. அது எவ்வளோ தூரம் ஓட் ஆகும் தெரியாது. ஒரு 10% இருந்ததுனா கூட வந்து அது என்டிஏக்குள்ளே வந்ததுன்னா கேம் சேஞ்சர்னு அவங்க நம்புகிறாங்க, விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் லாஸ்ட் ஒரு 3% தான் வின். ஆமாம், உண்மையிலேயே விஜய் என்டிஏ பக்கம் வந்திருந்தா இந்நேரம் கேம் ஓவர். விஜய் என்டிஏக்கு வந்திருந்தார்னா அவருடைய வாக்குகளில் ஒரு கணிசமான பகுதி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வெளியேறி இருப்பார்கள். பட் ஸ்டில் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்டிஏவை கரை சேர்த்திருக்கும், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அவர் வராதது என்பது திமுகவுக்கு பெரிய பூஸ்ட். விஜய் இல்லாமல் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று பிஜேபி நம்புகிறது. பட் ஏடிஎம்கேக்கு இன்னமும் ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸுக்கு நம்மளால் அதை சாதிக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. பட் எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணும். இப்போ தாவேகா வந்து இந்த போட்டியே திமுக வெர்சஸ் தாவேகா தான் இருக்க போகுதுன்றதான் கண்டினியூஸாக ப்ரொபகண்டாவாக இருக்குது. ஆனால் களமும் அப்படி தான் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நாள் ஆக ஆக வந்து தாவேகா வந்து எலெக்ஷன் ஃபீவரில் மேலே போக 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 ஐ திங்க் இட்ஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு தான் களம் இருக்கும். ஓகே, நீங்கள் ஏடிஎம்கேவே எவ்வளோ தான் அவங்க பலவீனமாக இருந்தாலும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. உங்களுக்கு 20% ஓட்ஸ் இருக்குது, குறையாமல் லாஸ்ட் எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தாலும். ஃபுல் 5 இயர்ஸ் டிஎம்கே ரூல் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது, இருக்கும். த ஒன்லி அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேஸ் அது 3 எதிர உடையுது. ஏடிஎம்கேவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு 8% ஓட்ஸ் அது கண்டிப்பாக இருக்குதுங்க, கண்டிப்பாக பிஜேபிக்கு இருக்குது. அமமுக இவங்கெல்லாம் சேரும்பொழுது நார்தன் தமிழ்நாடில் அன்புமணி ராமதாஸ் சேரும்போது வேறு யூ ஹேவ் அரௌண்ட் 40 கான்ஸ்டுவன்சிஸ்லேயாவது விளையாவது மோர் தென் 10% ஓட்ஸ் இருக்குது. இட்ஸ் அ ஸ்ட்ராங் அலையன்ஸ், குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த விஜய் ஃபேக்டரில் இருக்க ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, ஒரு மாதத்துக்கு முன்பு அவங்க விஓசி வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்க தலைவர் ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் விஜய் வாதவர்ஜனாவே சொன்னது விஜயோட பாப்புலாரிட்டியில் 3% டிப் இருக்குன்றாரு. அது இன்னும் அதிகமாக இப்போ போயிருக்கிறதா தான் நான் கேள்விப்படுகிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், ஆக்சுவல் எல்லாரும் இவங்க வந்து விஜய்க்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி அவ்வளோ பாப்புலாரிட்டின்றாங்க. ஆனால் கிரவுண்டில் வந்து நீங்கள் எலெக்ஷன் போகும்போது நாமினேஷன் ஃபைல் பண்ணி அது அக்செப்ட் ஆகி 15 நாள் கேம்பெயின், போலிங் டே, அந்த 20-25 டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த ஆக்சுவல் எலெக்ஷன் ஃபீவரில் அவங்க எங்கே நிற்பாங்கன்றது $1 million கொஸ்டின். முதல்ல மனோஜ் 234 தொகுதி அவங்க தனியாக நிற்கிறேன்ட்டாங்க. எவ்வளோ கேண்டிடேட்ஸோட நாமினேஷன்ஸ் டிஃபால்ட் இல்லாமல் அக்செப்ட் ஆகுதுன்றது நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து டம்மி கேண்டிடேட் போடணும் நீங்கள். ஆமாம், இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. அதெல்லாம் வந்து பிழை இல்லாமல் போடுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இதில் உள்கூத்து நிறையா நடக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஆக்சுவல் கேம்பெயினுக்கு நீங்கள் போகும்பொழுது இருக்கக்கூடிய சிக்கல் பணம் இல்லைங்க. இப்போ முதல்ல நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஏடிஎம்கே எனிவேர் பிட்வீன் 20 to 40 crores ஸ்பெண்ட் பண்ண போகிறான் ஒரு எலெக்ஷனுக்கு. இது ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு விஷயம். இவங்கக்கிட்ட அவ்வளோ பணம்லாம் சுத்தமாக கிடையாது. அப்படி இருந்தாலும் எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் கிடையாது. 234 தொகுதியிலையும் டிஎம்கே ஏடிஎம்கே வேலை வந்து 20+ crores செலவு பண்ண முடியும். ஒரு தொகுதிக்கு செலவு பண்ண முடியும். நான் சொல்கிறது மினிமம் 20 crores, அப்பர் லிமிட்டே கிடையாது. ப்ராசஸ் அவங்க எப்போவோ ஸ்டார்ட் பண்ணதாகலாம் தகவல். ஆமாம், அந்த ப்ராசஸ் அவங்க எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. 2 பேருமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக டிஎம்கே அதிகமாக வந்து ஃப்ரீ பைஸ்ன்னு சொல்லக்கூடியது எலெக்ஷன் ஃப்ரீ பைஸ். இந்த ஃப்ரீ பைஸ் வேறு உங்களுக்கு வந்து இதெல்லாம் போய் சேர்ந்துடுச்சு. நிறையா பேர் வீட்டுக்கு போயிடுச்சு. 2 பேரும் பணத்தை வச்சு விளையாடுறாங்க அவங்களுக்கு வந்து. இதில் வந்து இவர் எங்கே இருப்பார்? போத் ஆர் சேம். இவங்க 2 பேருமே வந்து ட்ராவலிங் ஆன் சேம் போட். இதில் எந்த சந்தேகம் வேணாம். இந்த எலெக்ஷன் காமன் மேனுக்கான எலெக்ஷன் கிடையாது. இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? எலெக்ஷன் கமிஷனோட சீலிங் எவ்வளோ? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்போ இவங்களுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட் மனோஜ் என்னென்னா, இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ஆக்சுவல் பேட்டிலுக்குள்ளே போகும்பொழுது அது வந்து இவங்களை பிஞ்ச் பண்ணும், கடிக்கும். உங்களுக்கு களத்தில் வந்து செலவு பண்ண முடியலன்னா நீங்கள் ரேஸில் ஓட முடியாது. 234 தொகுதி, இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அது எல்லோரும் எலெக்ஷன், நான் வந்து 91லேருந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக எலெக்ஷனை பார்க்குறேன். 84 and 89 வந்து அப்சர்வராக பார்த்துருக்கேன் நான். சும்மா போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, பார்க்குறது. இந்த மாதிரி வந்து கடந்த 2-3 தேர்தல்கள் மாதிரி பணப்பழக்கம்ன்றது இவ்வளோலாம் வந்து கிடையவே கிடையாது. இட்ஸ் அ ரிச் மேன்ஸ் கேம், வெரி ரிச் மேன்ஸ் கேம், சூப்பர் ரிச் மேன்ஸ் கேம். இது இந்தியன் எலெக்ஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் அப்படி தான். நான் அக்ரி, சூப்பர் ரிச் மேன்ஸ் கேம். அதில் சில ஸ்டேட்ஸ் வேணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நிறையாவே கம்மியாக இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலாம் இன்னும் மோசம், மகாராஷ்டிராலாம் இன்னும் மோசம். ஸோ இவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணக்கூடிய எலெக்ஷனில் புதுசாக வந்திருக்கவங்க, அதில் என்னென்னா, இப்போ விஜய் கட்சியில் ஒரு கேண்டிடேட் வரான்னா நாமினேஷன் போடும்போது அவங்க கூட்டணி இல்லைன்னா அவன் வரமாட்டான். கேண்டிடேட்டுக்கு அந்த ஆர்வமே இருக்காது. ஜெயிக்கிற வின்னபிலிட்டி, அட் த எண்ட் ஆஃப் த டே வின்னபிலிட்டி. ஆக்சுவல் பாலிடிக்ஸ் அதுதான் அவங்களுக்கு வந்து. அந்த இடத்துல அவர் வந்து தோற்றுருவார் அவர் வந்து. ஸோ அந்த ரேஸ் வந்து ஓட முடியாது. ஸோ திமுகக்கா தாவேக்காக தான் சண்டை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. களம் அப்படி இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்க, உங்கள் பிரைமரி கொஸ்டின் அது. களம் அப்படி இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். இவங்க ஃபீல்டிலே நிற்க மாட்டாங்க. ஏன்னா திஸ் இஸ் எ சூப்பர் ரிச் மேன்ஸ் கேம், நாட் ஈவன் ரிச் மேன்ஸ் கேம். இப்போது சாதாரணமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன் சார். இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒருத்தருடைய ஃபேஸை வச்சு தான் எல்லாமே நடக்குது. ஆனால் இப்போ திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிறதோ, இல்லை எந்த தொகுதியில் யாரை நிறுத்தணும் அப்படின்ற கால்குலேஷனோ, இல்லை வந்து எதன் அடிப்படையில் யாரை நிப்பாட்டினா எவ்வளோ வாக்குகள் வரும் அப்படின்ற மைக்ரோவான டீட்டெயிலிங்ஸோ இதெல்லாம் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்குல்ல. இதை தாவேக்கா மாதிரியான ஒரு புதிய கட்சி புரிஞ்சிக்காமலே இந்த எலெக்ஷன் அப்ரோச் பண்ணதோ? ஆமாம், இப்போதைக்கு அவங்க புரியல. அவங்க விஜய்ன்ற ஒரு தனிநபருடைய ஒரு கவர்ச்சி, ஒரு பிரபல்யம், வாட் எவர் நேம் யூ கால் இட், பாப்புலாரிட்டி, இதை வச்சு ஜெயிச்சலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான பாமரத்தனமான எண்ணம். பாலிடிக்ஸ்ன்றது அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு தலைவருக்குரிய அந்த கவர்ச்சி புகழ்ன்னு சொல்கிறது கூட வந்து அந்த தலைவருக்குரிய கவர்ச்சி புகழ்ன்றது கிடையாது. அது வந்து அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிற சில விழுமியங்கள், சில பாலிசிஸ், அது சம்மந்தப்பட்டது. இப்போ எம்ஜிஆர்னா வந்து அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இப்போ கலைஞர்னா வந்து உங்களுக்கு வந்து லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டிக்கான அந்த ஒரு கொள்கை ரீதியானது. அப்புறம் வந்து அவர் கலைஞர் நிறைவேற்றிய நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் சார்ந்தது. ஜெயலலிதானா அந்தம்மா நிறைவேற்றிய பல நலத்திட்டங்கள், பெண்களுக்கான பல உதவித்தொகைகள். ஸோ இந்த தலைவர்கள் இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் 3 பேரை நம்ம சொல்லும்பொழுது அவங்கள தனிமனித ஆளுமைகள், தனிமனித கவர்ச்சி, தனிமனித வசீகரம்னு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. அவங்க வந்து சில ஐடியாஸை, சில பாலிசிஸை, டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸோட பிரதிநிதிகள் அவங்க இருந்தாங்க. இவர் எதோட பிரதிநிதியாக இருக்கார்? இன்னொன்று, அரசியலை வந்து அவர் தனி மனித சாகசமாக அவர் பார்க்குறாரு. அவருக்கு கவர்ச்சி இருக்குது, அவருக்கு ஓட் பேங்க் இருக்குன்றதெல்லாம் கூட நான் ஒத்துக்கிறேன். பட் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஓட் பேங்க்லாம் கிடையாது.
இப்போ அது நாள் ஆக ஆக குறையுது. 3 மாதங்களுக்கு முன்பு விஜய்க்கு ஓட்டு போடுவேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒன்று நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் என்கிறார்கள், இல்லை போட மாட்டோம் என்கிறார்கள். உங்கள் அலுவலகத்திலே எனக்கு நண்பர்கள் உண்டு, அவர்களே அதை சொன்னார்கள். எனக்கு சார் ஸ்லீப்பர் செல் எங்கேயும் வச்சுருக்கீங்க? ஸ்லீப்பர் செல் உங்கள் ஆஃபீஸ்லேயே எனக்கு இருக்குது. அவங்க சொன்னாங்க இதை ஆக்டிவேட் பண்ணாதீங்க சார். ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க, நல்ல பசங்க அவங்க. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அ டிப் இன் இஸ் ஓட் பேங்க். சஸ்டைன் பண்ண முடியல மனோஜ். நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே சில சாலிட் பாலிசிஸ் இருந்ததுனா தான் வண்டி ஓடும். இப்போ 13 வருஷம் கலைஞர் பவரில் இல்லாமல் ஒரு கட்சியை வச்சுருந்தார். கரெக்ட். 13 வருஷம் ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்குன்றது பெரிய விஷயம். அப்புறம் வராங்க 2 வருஷம் வந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிட்வீன் 2011 and 21 வந்து பவர் இல்லாமல் 10 வருஷம் கட்சி வந்து பவர் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து உங்களால் வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு பிராந்திய கட்சி வந்து 10 ஆண்டுகள் 15 13 ஆண்டுகள் பவர் இல்லாமல் உயிர்ப்புடன் மீண்டு வருதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி வராங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அந்த பணத்தை எப்படி வேணால் அவங்க சேர்த்துருக்கலாம், கொள்ளை அடிச்சிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் பவர் இல்லாமல் ஒரு 13 வருஷம் ஒரு 10 வருஷம் அப்படின்னு அவங்க இருக்காங்கன்னா தே ரெப்ரசன்ட் சர்டன் சாலிட் பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ். அவங்க சில கொள்கைகளுக்காக 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதை நடத்துகிறாங்க. இப்போ அந்த ரேஸில் வந்து விஜய் எங்கே நிற்பார்? இன்னொன்று அவர் வந்து மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறாரு. அது ரொம்ப ஒரு அசாதாரணமான ஒரு பலவீனம். அது உடனே மோடி பார்க்கலையா, ஸ்டாலின் பார்க்கலையா, அந்த உதாரணமே தப்பு. நீங்கள் மீடியாவை பார்க்காம இருக்கிறதுன்றது வந்து உங்கள் பலவீனத்தின் வெளிப்பாடு. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அப்படி பார்க்காம இருக்க முடியும்? பல விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டே இல்லை. ஆகவே அப்படிலாம் நீங்கள் நழுவி ஓடிட முடியாது. ஸ்டாண்டு வந்து அவருக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கட்சிக்கு ஏன் இல்லைன்னு தான் நம்ம கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இஷ்யூ லைக் திருப்பரங்குன்றம், விஜயோட ஸ்டாண்டை பற்றி நம்ம கவலை கிடையாது. இப்போ ரஜினிகாந்த் கிட்ட போய் உங்கள் ஸ்டாண்டு இல்லைன்னா நம்ம கேட்க போகிறது கிடையாது. அவர் ஒரு நடிகர், அவருக்கு ஸ்டாண்ட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அவரும் வந்து ஸ்டாண்டர்டு பதில் நோ கமெண்ட்ஸ்னு போயிடுவார். நோபடி பாதர் சப்போர்ட். சொசைட்டிக்கு அதை பற்றி எந்த பாதிப்புமே இல்லை. திமுகவுக்கு மாற்றாக வரக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒரு கட்சி திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? தாவேக்காவை சொல்கிறேன், விஜயை சொல்லலை. இப்போ இவ்வளவு பலவீனங்களோடு ஓடும்பொழுது நீங்கள் எப்படி திமுகவுக்கு மாற்றாக இருக்க முடியும்? ஆனால் இந்த நிலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சென்னையில் தாவேக்காவுடைய முக்கிய முகங்கள் வந்து போட்டியில் இறங்கியிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட். அது இப்போ அதிகாரப்பூர்வமாக வரல. பட் ஸ்டில் வந்து சென்னையை குறிவைக்கிற தாவேக்காவினுடைய முகங்கள் அப்படின்னு ஆதவர்ஜனுடைய பெயரோ, விஜயினுடைய பெயரோ, புசி ஆனந்தினுடைய பெயரோன்னு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. சென்னையில் திமுகவினுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்றது எல்லா இடமுமாகத்தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த திமுகவினுடைய சென்னை அசைச்சிட முடியுமா யாராலையாவது? அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இவங்க எல்லாம் இப்போ பேசுகிறாங்க வந்து அவங்க தாவேக்காவோட முன்னணி தலைவர்கள் புசி, ஆதவ் எல்லாருமே வந்து விஜய் உட்பட வந்து உங்களுக்கு சென்னையில் நிற்பாங்க, தொகுதியெல்லாம் கூட ஆளாளுக்கு ஒன்று போடுறாங்க. மேபி விஜய்க்கு வேணால் பாசிபிலிட்டி இருக்கலாமே வழியாக மற்றவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. கிரவுண்டு பாலிடிக்ஸ் நீங்கள் போகும்பொழுது நாள் நெருங்க வந்து அது திமுக அண்ணா திமுகன்னு வந்து நின்றுடும். ஸோ பெரிய அளவில் டிஎம்கேவோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து அவரால் விஜயால் அவர் கட்சியால் அசைச்சு பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை. அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் ஆல் ரொம்ப மைக்ரோ லெவல் இஷ்யூஸ். யார் எங்கே போட்டி போடுறாங்க என்னன்றதுலாம் வந்து ஐ ஆம் நாட் பாதர் அபவுட் இட். அவ்வளோ சீக்கிரமாக டிஎம்கேவையோ ஏடிஎம்கேவையோ நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நாள் நெருங்க நீங்கள் கிரவுண்டில் நிற்கணும். எவ்வளோ பேர் ஓட்டு போட வருவான் அவங்களுக்கு? இப்போ ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து அப்போ அவனுக்கு அந்த எண்ணம் இருக்குமான்றது தெரியாது. ஸ்டில் 1 month இஸ் தேர். டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. எங்கேயோ கிடக்குது. 23ஆம் தேதின்றது எங்கேயோ கிடக்குது ஆக்சுவலாக. அண்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பணம் விளையாடும், பயங்கரமாக பணம் விளையாடும். பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பிளாக் மணி இஸ் கோயிங் டு பி பம்ப்ட் லைக் எனிதிங். நீங்கள் ஐ ரிமெம்பர் அந்த 5 state எலெக்ஷன் அப்போ ஐ திங்க் 21 தான் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் அந்த ஒரு somebody said that I think ரகுராம் ராஜன் said நினைக்கிறேன் நான் 2016 something like that. ஆமாம், அப்போ அவர் தான் ரகுராம் ராஜன் தான் இதே மாதிரி 5 state elections அப்போ. After the announcement of elections, he said that 60,000 crores were pumped into Indian economy. 60,000 கோடி வந்து பிளாக் மணி வந்து பம்ப் ஆயிருக்கு எக்கானமி இதுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள. இப்போ எவ்வளோ பம்ப் ஆக போகுது தெரியல. There is one more issue which is going to be play a major role. இது வந்து இயற்கையால், அதாவது வந்து நேச்சர்ஸ் கிஃப்ட்னு தான் இதை சொல்லாது, அதாவது நேச்சர்ஸ்
கான்ட்ரிபியூஷன் தான் சொல்லணும், மேன்மேடானா. இப்போ நடக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிவுக்கு வரலைன்னா இந்த எலெக்ஷனில் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து கண்டிப்பாக இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு பெரிய அளவில் போகும், பெட்ரோல் கேஸ் விலை கூட ஏறலாம். தட் ஆஸ்பெக்ட் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சண்டை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடியலன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஆக்சுவல் கேம்பெயினுக்கு போகும்போது 30ஆம் தேதியிலேருந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லேருந்து நமக்கு அதிகமாக ஆக்சுவலுக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து சண்டை 1 வீக்குள்ளே முடியலன்னா அப்போ எல்லோரும் நம்ம அதோட வலியை உணர்வோம். அப்போ இதுவரை இல்லாத ஒரு எலெக்ஷனாக இருக்கும். இப்போயே வந்து பல ஹோட்டல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மூடுறாங்க, ஐட்டம்ஸை குறைக்கிறாங்க, ஷட் டவுன் பண்ணுறான், சில ஐட்டம்ஸ் கிடைக்க மாட்டேன்னுது. somehow we are managing it. பட் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த சண்டை முடியல, 10 நாளுக்குள்ளே முடியலன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம கேம்பெயின் போகும்போது will have this very severe strain. அதுவும் வந்து ஒரு இந்த எலெக்ஷனில் வந்து பட் அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், தட்லாக டிஎம்கே அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க பிஜேபிக்கு எதிராக திருப்புவாங்க. அது வந்து சிலிண்டர் கிடைக்கலன்னா மோடி தான் காரணம் அவங்களுக்கு. ஸோ இட் வில் கோ அகெயின்ஸ்ட் பிஜேபி. ஸோ அது வந்து டிஎம்கேக்கு கூடுதல் அட்வான்டேஜாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 4-way கண்டெஸ்ட்னா அட் டைம்ஸ் ஐ ஃபீல் தட் இஸ் அ டன் டீல் ஃபார் டிஎம்கே. அப்படி தான் எனக்கு தோணுது. ஓகே, இதில் டிஎம்கேக்கு எட்ஜ் தர்ற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறது அலையன்ஸ். அவங்களுக்கு அதுதான் எப்போவுமே வந்து ஒரு மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இன்டலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு பாப்புலர் லீடர்ஸாகவும் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு உதவிகரமாக எப்போவுமே இருக்காங்க பார்க்க முடியுது. ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்கிற விஷயம், புதிதாக வந்த தேமுதிகவுக்காக எல்லார்கிட்டையும் வந்து ஒரு சீட்டை குறைக்க வைக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து பெரும்பாலும் பேசப்படுற விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு அலையன்ஸில் கொடுத்த சீட்ஸ்லேருந்து குறைக்கிறது அப்படின்றது இயல்பாக ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் சீட்ஸை குறைக்க வைக்கிறாரு, அவங்க எல்லாரையும் வந்து அதுக்கு ஒத்துக்க வைக்கிறாரு, புதுசாக 2-3 பேரை உள்ளே கொண்டு வர்றாரு. இந்த அலையன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, இதை நம்ம ஒவ்வொருத்தராக கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ ஸ்டாலின் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எடப்பாடி பண்ணுறதுக்கும் அலையன்ஸுக்கே போகாத விஜய் பண்ணுறதுக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்குது? சரி, விஜய் இந்த கேம்குள்ளே கொண்டு வரவே முடியாது. அவர் யாருமே அலையன்ஸ்க்கு வரல. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்றதான் அவருடைய நிறைய சொன்னார். ஆனால் ஒருத்தருமே போகல அவருக்கு. இன்ஃபேக்ட் ஹி கேவ் an ஓப்பன் செக். அக்டோபர் 27, 24, 2024 விக்ரவாண்டியில் பேசும்பொழுது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குனார். தட் இஸ் an olive branch to காங்கிரஸ். ஏடிஎம்கே கிடையாது, காங்கிரஸ் கொடுத்த ஆஃபர். காங்கிரஸ் நடுப்புற ஒரு சின்ன ஃப்ளிர்ட்டிங் வந்தது அவங்களுக்கு. அப்புறம் அவங்க பழையபடி டிஎம்கேவோட போயிட்டாங்க. ஸோ விஜய் இதுலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் எடப்பாடி வந்து இஸ் நோ டவுன் அண்ட் அண்டர். அவங்கக்கிட்ட பிஜேபி இருக்கிறதால யாரும் போக மாட்டாங்க. ஸ்டாலின் 3 எலெக்ஷனை நல்லா ஹேண்டில் பண்ணவர். ஐ திங்க் இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கலாம் தோக்கலாம் மனோஜ். பட் இந்த எலெக்ஷனில் ஸ்டாலின் தவறு செய்து விட்டார். இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இழுக்கல. தேமுதிக உள்ளே வரணும்னு அவசியமே கிடையாது. ரெண்டாவது, ஸ்டாலின் கிட்ட இருந்த அலையன்ஸ் வந்து ஒரு அற்புதமான அலையன்ஸ். ஐ சே தட் இட்ஸ் அ பாலிசி கோஹரன்ஸ் இருக்க ஒரு அலையன்ஸ். உண்மையான கொள்கை வழி கூட்டணி அது. 2 இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் இருக்காங்க. அவங்க ஒருபோதும் பிஜேபிக்கு போக மாட்டாங்க. நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வருதுன்னா காங்கிரஸ்லேருந்து கூட 4 பேர் போவோம். பட் விசிகே 2 லெஃப்ட் கிட்ட ஒரு 12 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ இருக்காங்கன்னா சத்தியமாக அவங்க ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. அவங்கள நீங்கள் அடகாக்க வேண்டிய அவசியம், ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டச் பண்ண முடியாது அவங்கள. சாதாரணமாக ரோட்டில் ஒலா விடலாம். ஆனால் புதுசாக அவங்க கூட சேர்ந்த ஒரு தேமுதிக அவங்கக்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்கன்னா ஒரு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா அவங்க போக மாட்டாங்கன்னு யாராலையாவது இன்க்ளூடிங் ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவங்க ஏற்கனவே பிஜேபியோட இருந்தவங்க. நாளைக்கு போக எல்லா வாய்ப்பும் உள்ளவங்க. இங்கே வரத்துக்கு முன்னால் முதல் நாள் வரைக்கும் அவங்க பிஜேபியோட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இதை கொள்கை கூட்டணி இனிமேல் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது நீங்கள். ஸோ 3 தேர்தல்களில் மிக அற்புதமான கூட்டணியை கட்டமைத்த ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை சறுக்கி இருக்கிறார் தான் நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, ப்ரோ பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டாலின் ஏன் ஊக்குவிக்கிறார்? ரெண்டாவது, அந்த கேள்வியோட இன்னொரு பார்ட் வந்து மதசார்பற்ற கட்சிகளை ஸ்டாலின் ஏன் பலவீனப்படுத்துகிறார்? 2 இடதுசாரிகளும் விசிகாவும், நான் காங்கிரஸ் கூட விட்டுறேன் லிஸ்ட்ல இருந்து, 2 இடதுசாரிகளும் விசிகாவும் என்ன நடந்தாலும் அவங்க பிஜேபிக்கு போக மாட்டாங்க. கம் வாட்மே தே வில் நாட் கோ. அந்த உத்தரவாதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு பக்கம் பாஜக ஆதரவு நிலைப்பாடு உள்ள, பாஜகவோட போக எல்லா வாய்ப்பும் உள்ள ஒரு கட்சியை நீங்கள் வளர்க்குறீங்க. இன்னொரு பக்கம் அப்பழுக்கற்ற மதசார்பற்ற கட்சிகளை இந்தியா பூரா அவங்க சுருங்கிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் மேலும் அவங்கள பலவீனப்படுத்துறீங்க. இதை எதற்காக ஸ்டாலின் செய்கிறார்? இது வந்து புரியாத புதிராக தான் இருக்குது. எதற்காக செக்யூலர் ஃபோர்ஸஸை வீக்கன் பண்ணுறாரு? எதற்காக
கம்யூனல் ஃபோர்ஸஸாக நாளைக்கு மாறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உள்ள ஒரு கட்சியை எதற்காக அவர் வளர்க்கிறார்? சரி, வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட் எலெக்ஷன் தான் அளவுகோல் 0.42% என்பது சம்திங் லெஸ் தென் 5%, லெஸ் தென் 0.5%. இது நம்பர்ஸ் கேம் மட்டும் கிடையாது. இன் பிரின்சிபல் வந்து உங்கள் கூடிய நின்ன கட்சிகள் இவங்க. அதான் தோழர் தியாக ஒரு பாயிண்ட் சொன்னார். நம்முடைய தோழர் தியாக அவர்கள் ஒரு நியூஸ் 7 தொலைக்காட்சியில் கடந்த வாரம் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் சொல்லுகிறார், நான் இடதுசாரிகளுடைய நிலைப்பாட்டில் இருந்தால் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். 2 இடதுசாரிகளுக்கும் அவர் வைக்கிற வேண்டுகோள், அவர் யோசனையாக 234 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிட மாட்டோம். ஆனால் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆபத்தாக என்டிஏ பிஜேபி இருப்பதால் நாங்கள் 2 இடதுசாரிகளும் 234 தொகுதிகளும் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம். அதுதான் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும்னாரு. ஐ திங்க் இது ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. உங்கள் கூடயே இருக்கவங்க, பாலிசி கோஹரன்ஸ் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் அவங்கள வந்து இன்றைக்கி வந்து சிஸ்டமிக்காக காலி பண்ணிவிட்டு நாளைக்கு எல்லா வாய்ப்புகளும் பிஜேபி பக்கம் போக உள்ள ஒரு கட்சியை வளர்க்குறீங்கன்னா, ஒரு பக்கம் ப்ரோ பிஜேபி ஃபோர்ஸை வளர்க்குறீங்க, இன்னொரு பக்கம் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸை வீக்கெண்ட் பண்ணுறீங்க. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் வந்து இது என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடு, பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடுலாம் பேசுகிறீங்கன்னா அது எதிராக தானே நீங்கள் செய்கிறீங்க. ஆகவே இந்த முறை கூட்டணி கட்சிகளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையாண்டது என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து டு மீ தவறானது. இது வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடியது. ஏன்னா நம்ம பேசுகிற இந்த நொடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு 5 தொகுதிகளுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் வந்து இன்னும் ஒரு முடிவை அறிவிக்காமல் தான் இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க. அப்போது ஒரு இதுவரைக்கும் நன்றாக போய்கொண்டிருந்த ஒரு அலையன்ஸில் இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள் கிரவுண்டில் என்னவா இருக்கும்? ஐ டோன்ட் திங்க் கிரவுண்டில் இது எந்த பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாது. வின்னபிலிட்டி முக்கியம். அதில் வந்து இப்போ விசிகா, காங்கிரஸ், லெஃப்டோட ஓட் பேங்க்கு, விசிகா அண்ட் லெஃப்டோட ஓட் பேங்க்குன்றது வந்து அது 1%, 3%, 6% அது வந்து கொள்கை வழி நிற்கக்கூடியது. எவ்வளவு வருத்தங்கள், கோபங்கள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவங்க பிஜேபி வரக்கூடாதுன்றத ஒரே காரணத்துக்காக திமுக கூட்டணிக்கு, திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள். வாக்கு வங்கி ரீதியாக தனக்கோ தன் கூட்டணிக்கோ திமுகவுக்கோ எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது என்பதை மிக துல்லியமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவதானித்திருக்கிறார். அவர் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸோ அவர் அதில் வந்து இஸ் வெரி ஷார்ப். சில விஷயங்களில் வந்து கலைஞரை விட ஸ்டாலின் வந்து பொலிட்டிக்கலி இஸ் வெரி வெரி ஷார்ப். ரொம்ப கூர்த்த மதி கொண்டவராக தான் இருக்கார். ஒரு விதத்தில் எச் ராஜா சொன்னது உண்மைதான். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னால யாருக்குன்றதான் முக்கியமான கேள்வி. அது வந்து இப்போ எதிர்கட்சிகளுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் தான். அப்படி தான் இருக்குது. ஹி ஹஸ் அ வெரி வெரி ஷார்ப் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவு நாள் அவங்களோடைய ட்ராவல் பண்ணவங்களுக்கு சீட்டை குறைக்கிறதால வந்து அவங்களோட ஓட் பேங்க்கில் அது டென்ட்டை ஏற்படுத்துமா, வின்னபிலிட்டியை பாதிக்குமான்னு கேட்குறீங்களா? பாதிப்பை ஏற்படுத்தாது. தட் வே இஸ் வெரி சேஃப். மேபி அதனால கூட அவர் அதை செய்யலாம். பட் என்னோட பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் பியூர் தரவு செக்யூலர் ஃபோர்ஸஸை வீக்கெண்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து கம்யூனல் ஃபோர்ஸஸுக்கு துணை போகிற வாய்ப்புள்ள ஒரு கட்சியை ஏன் வளர்க்குறீங்க? அந்த இடத்துல என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. அது பட் திடீர்னு இப்படி இவ்வளவு கட்சிகளை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அலையன்ஸ்லேயே திமுக அலையன்ஸில் தான் அவ்வளோ கட்சிகள் இருக்காங்க. இத்தனை கட்சிகளை உள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறப்பவும் அது சரியாக இருக்குமா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு சிக்கல்கள் உருவாகலான்னு பேசப்படுது. அப்புறம் இது மாதிரி கட்சிகள் வரும் பொழுது அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு எங்களுக்கு கம்மின்ற மனஸ்தாபங்கள் வருது. ஸோ ஒரு அலையன்ஸை அப்படியே ஒய்டன் பண்ணுறன்ற பேரில் டூ மச்சாக ஒய்டன் பண்ணுறதுன்றது சரியா இல்லை? அதை எப்படி பண்ணணும்? இல்லை, இது இந்த 23 கட்சிகள் இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட அதில் 13 கட்சிகள் ஜாதி கட்சிகள். 2001 கலைஞர் அப்படி தான் பண்ணார். அவர்கிட்ட யாருமே இல்லை எக்ஸப்ட் பிஜேபி அவர் கூட இருந்ததால் எல்லாரும் எதிர்பக்கம் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கிட்ட போனாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மூவ் பண்ணார். காங்கிரஸ் இருந்தது, 2 லெஃப்ட், பாட்டாளி மக்கள் கட்சி, ஜெயலலிதா, வானவேல் ரெயின்போ அலைன்ஸ் 140 சீட்ஸ் போட்டிட்டு ஜெயலலிதா டிஸ்குவாலிஃபைட் போட்டிட்டு முடியல. பட் 132 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் 2001 விட அதிகமாக ஒரு ரெயின்போ அலைன்ஸை வந்து ஸ்டாலின் கட்டமைச்சிருக்கார். பட் பாதிக்கு மேலே அதில் ஜாதி கட்சி. அது வந்து இவங்க சிம்பிளில் தான், உதயசூரியன் சிம்பிளில் தான் அவங்க நிற்கிறாங்க. இந்த ஹாட் பர்னிங் ஆஃப் சீட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வந்து அது வந்து எனக்கு என்னமோ இஷ்யூவாக இருக்காதுன்னு தோணுது. பிகாஸ் த ஹாட் பர்னிங் இஸ் ஃபார் ஹோம்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் த லெஃப்ட் அண்ட் விசிகே. காங்கிரஸை மேனேஜ் பண்ணிட்டாங்க. தட் டூ லெஃப்ட்டில் வந்து ஒன் பார்ட் ஆஃப் த லெஃப்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டாங்க, சிபிஐயை. சிபிஎம் அண்ட் விசிகே தான் இருக்குது. ஐ திங்க் தே வில் பி மேனேஜ்டு. அதனால் வந்து அவனுக்கு கூட எனக்கு குறைவுன்றது அது அந்த சிக்கல் இருக்காது. அந்த சிக்கலுக்கான வாய்ப்பே கிடையாது.
இது ஒரு வானவில் கூட்டணி தான் இது வந்து. அந்த விதத்தில் வந்து இன்னொன்று மைனாரிட்டிஸ் வந்து என்மாஸா, இன்ஃபேக்ட் விஜய் வந்து கடந்த 3 வாரங்களாக பிஜேபியோட போவார் போகமாட்டாருன்னு அந்த உள்ள வெளியே மங்காத்தா விளையாட்டு விளையாடினதில் அவர்கிட்ட இருந்த மைனாரிட்டிஸ் ஓட்டில் வந்து பர்சன்டேஜ், அது 2% 3% அது வந்து டிஎம்கே பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நேற்றைக்கு அவர் வந்து இஃப்தாரில் வந்து நான் பிஜேபியோட போகலன்னு சொன்னாலும் ஐ திங்க் த டேமேஜ் ஹஸ் பின் ஆல்ரெடி டன். இது அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. அந்த டாக் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது. ஸோ இதுவரை தமிழ்நாடு வரலாறுல இல்லாத அளவுக்கு மைனாரிட்டிஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ் பக்கம் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிகினே வந்து 12%க்கு மேலே தான் போக போகுது. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி, உங்களோட கொஸ்டின் வந்து இவ்வளோ பெரிய அலையன்ஸ் வந்து ஒரு பாரமாக மாறாதா? ஹாட் பர்னிங் ஒரு பக்கம்னா இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ண முடியுமான்றீங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் கவனித்த வரைக்கும் இன்றைக்கி திமுகவோட நேர்காணல்கள் தொடர்ந்து இப்போ ஒரு 3-4 நாட்களாக நடக்குது. நிறைய இளம் முகங்கள் வந்து நேர்காணலில் கலந்துக்கிட்டே போகிறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இரவு 8-9 மணி வரைக்கும் பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் வந்து அதில் கலந்துட்டு போனாங்க. திமுக ஒரு ஷிஃப்ட்டை நோக்கி போகுதா? ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நான் முதல் முறையாக பார்க்குறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விருப்ப மனு வாங்கி கொடுத்து நேர்காணலுக்கு வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்து பண்ணுறதுன்றத திமுக அதை உணர்ந்து ஒரு ஷிஃப்ட்டை நோக்கி நகருது அப்படின்னு பார்க்கணும், இல்லை இது திமுக இயல்பு தானா? இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அது வந்து ஆச்சரியமாக இருந்தது, ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெண்கள் வந்து அரசியலுக்கு வரதுன்றது நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இட்ஸ் ரியலி அன் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் அண்டு ஐ திங்க் இட்ஸ் அ குட் டெவலப்மெண்ட். அதுக்கு என்ன காரணம் என்னன்றது வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு மேக் அ ஸ்டடி. நம்ம அதை பார்க்கணும். அது அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவங்களோட காம்போசிஷனை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதில் எவ்வளோ பேர் நியூ ஃபேஸஸ், எவ்வளோ பேர் வந்து ஃபேமிலி வாரிசுகள், அதையும் நான் தெரிஞ்சுட்டு தான் பேச முடியும். அதில் வந்து சைசபிள் செக்ஷன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து வெதர் மேல் ஆர் ஃபீமேல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி அங்கே கட்சியிலேயே பல நாட்கள் பணிபுரிந்த அல்லது சில நாட்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏ எம்பிஸ் ஆர் எக்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், பார்ட்டி மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய வாரிசுகளாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு டைனமிக்ஸ். இன்னொன்று அதில் வந்து ஒரு ஐ கேன் சே அட்லீஸ்ட் ஒரு 40% யங் ஃபேஸஸ், த சென்ஸ் தட் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் மாமனார் மாமியார் யாருமே புருஷன் பொண்டாட்டி யாருமே வந்து பார்ட்டியில் இல்லை. தேர் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் aspiring to get சீட்னா அது வேற. ஸோ த காம்போசிஷன் ஆஃப் தட் யங் பீப்புள் இருக்காங்க இல்லையா, மென் அண்ட் விமன், அவங்க ஃபேமிலி பேகேஜோடு வந்திருக்காங்களா, ஒரு லெகசி, வாட் எவர் நேம் யூ கால் இட், அதுவா அல்லது வந்து ஃப்ரெஷ் ஃபேஸான்றதை நம்ம தெரிஞ்சோம். அதனால தான் நான் சொன்னேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ ஸ்டடி. நம்ம வந்து அது தெரியாமல் இதை எடை போட முடியாது. பட் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் தென் நான் ஒத்துக்கிறேன். நான் யங்ஸ்டர்ஸ் வரதும் குறிப்பாக பெண்கள் வரதும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயம் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. இன்றைக்கி சீமான் அவர்களும் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சீமான் அவர்கள் ரோல் பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரையும் போல் அவரும் கடந்த பல தேர்தல்களில் தனித்து நின்றாலும் கூட சைசபிள் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அவர் வச்சுருக்காரு. நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. ஸோ சீமானுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும்? கடந்த முறை அவர் 8% வாக்குகளை பெற்றார். இந்த முறை அவர் எவ்வளோ பெறுவார்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய வாக்குகளில் 1% விஜய்க்கு போனதாக நான் உணர்கிறேன், கேள்விப்படுகிறேன். இன்ட்ரெஸ்டிங்லி அப்படி போன வாக்குகளில் இன்னொரு 1% திரும்ப சீமானுக்கே வந்திருக்குது, விஜயிடம் ஏமாற்றமடை. அதனால் இந்த முறை வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம ஐ திங்க் ரிசல்ட் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். இது இன்ஃபேக்ட் சீமானுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் தங்கிமார்களுக்கும் எம்எல்ஏ இருக்க கோபம் வந்து அவங்க தனியாக நின்னா எப்பயுமே ஜெயிக்க முடியாதுன்றத நான் சொல்கிறத அவங்க வருத்தப்படுகிறார்கள். பட் தட்ஸ் அ ஃபேக்ட், ஹார்ட் ஃபேக்ட். பிகாஸ் திஸ் இஸ் அ கேம். இது வந்து உங்களுக்கு எலெக்ஷன்றது வந்து இட்ஸ் எ ஸ்பெக்குலர் கேம். நீங்கள் இந்த கேமை இந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும் போது ஃபஸ்ட்டு கோல் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து தனியாக நின்று யாருமே ஜெயிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் திரும்ப சீமான் விஷயத்தை பற்றி பேசும்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், மோடியிலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து ஸ்டாலின்லேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து எவ்ரிபடி அலையன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சு. 38 பார்ட்டிஸோட ஜெயிச்சு தான் மோடி பிரைம் மினிஸ்டர் அவர்.
30 கட்சிக்கு மேலே சேர்த்து தான் ஸ்டாலின் பிஎம் அவர் சிஎம் ஆகிறாரு, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, யாராக இருந்தாலுமே. ஸோ இது வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படையான விழுமியங்களில் ஒன்று வந்து கொலிஷன் தான். உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லாமல் நோபடி கேன் வின் வித்தவுட் அன் அலையன்ஸ். காஷ்மீர் டு கன்னியாகுமரி, எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்ஸுமே, ஈவன் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இதுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்டாண்டை எடுத்து சீமான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கார். அதை இஸ் ஸ்விம்மிங் அகெயின்ஸ்ட் த கரண்ட். அது எனக்கு தெரிஞ்சு வந்து வாய்ப்பு குறைவு, அது ஜெயிக்க முடியாது நீங்கள். ஏன்னா இந்த கேமை வந்து நீங்கள் இதுக்கு வந்து இந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். ப்ரொவைடட் உங்களை மாதிரியே எல்லாரும் தனியாண்டுனா நீங்கள் ஜெயிக்கலாம். அது இல்லைன்னும் பொழுது நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? இது நம்பர்ஸ் கேம், அது ஃபஸ்ட் கோல் சிஸ்டம். ஸோ இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒருவர் கட்சி தொடர்ந்து நடத்துகிறாங்கன்னா, எனவே இட்ஸ் தேர் ரைட், நான் அதை கொஸ்டின் பண்ணல. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, வின்னபிலிட்டியை பற்றி கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. மற்ற உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து நீங்கள் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ன்றது நத்திங் பட் காம்ப்ரமைஸ். டு வாட் எக்ஸ்டெண்ட் யூ வில் காம்ப்ரமைஸ்ன்றது தான் கொஸ்டின். ஏன் லெஃப்ட் போய் வந்து அவ்வளோ பெரிய தத்துவங்களை பேசுகிறவங்க, சோஷலிச சமுதாயத்தை நிர்மாணிக்கணும்னு விரும்புகிறாங்க, சுரண்டல் இல்லாத சமுதாயத்தை நிர்மாணிக்கணும்னு விரும்புகிறவங்க ஏன் 5 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு 10 நாள் 12 நாள் மல்லு கட்டுறாங்க? தனியாண்டா ஒரு சீட் நீ ஜெயிக்க முடியாது, தனியாண்டானா அவனும் ஜெயிக்க முடியாது, திமுக அண்ணா திமுக அவங்களும் ஜெயிக்க முடியாது. அப்போ இதுதான் இந்த சிஸ்டத்தோட எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் சேலியன்ட் ஃபீச்சர். நான் இதுக்கு எதிராக நான் போவேன்னு ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு அது, நான் ஒவ்வொரு வாய்ப்புலையும் நான் சொல்கிறது வந்து வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர். when you are doing anything against nature, nature will give you a fitting rebuff. அதான் நடக்குது. இப்போ இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் புத்திமதியெல்லாம் நம்ம சொல்லலை. இஃப் யூ ஆஸ்க் மீ, இட் இஸ் மை அசஸ்மெண்ட். நீங்கள் என்ன நான் புத்திமதி சொல்கிறதுக்கு நான் யார்? புத்திமதி சொல்கிறது என் வேலையும் இல்லை, அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. நான் சொல்கிறது வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நான் வந்து என்னோட அசஸ்மெண்ட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக போனீங்கன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா யாருமே இந்தியாவில் தனியாக நின்று எந்த காலத்துலையுமே ஜெயிச்சது கிடையாது. ஆனால் அவர் மக்கள், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன முதலமைச்சராக்குங்க, இவ்வளோ நாளாக இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன ஆட்சியை கொடுத்தாங்கன்னு சொல்கிறதுலேருந்து 234 தொகுதிகளுக்கும் எல்லோருக்கும் முன்பாக 50% பெண்களுக்கும் 50 ஆண்களுக்கும் அப்படி ஒரு ஈக்குவலாக பிரித்து கொடுத்து வேட்பாளர்களை அறிவிக்கிறதாகட்டும், தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு முந்தி கொண்டு நிறைய விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி ஒரு அயற்சி இல்லாத பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாருல. அது மேபி கூட இருக்கவங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது அவர் இந்த விஷயத்தில் ஒரு அயற்சியே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை கன்யூஸாக காட்டிக்கிட்டு தான் இருக்கார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலே தோல்விகள் அவரை பாதிக்கலையா, இல்லை பாதித்தாலும் பாதிக்காத மாதிரி இருக்காரா, இல்லை அதுதான் அவருடைய இலக்கா, என்ன மாதிரி இருக்குது? இல்லை மனோஜ், நான் கேட்குறது வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட்ன்றேன். அவர் அது பாதிச்சதா இல்லையா, அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. சரி, நான் என்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. நான் சிஸ்டத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃப்ரம் மோடி டு ஸ்டாலின், ஃப்ரம் மம்தா பானர்ஜி டு சந்திரபாபு நாயுடு, ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட், திஸ் கண்ட்ரி வித் இவ்வளோ மதங்கள், இவ்வளவு இனங்கள், இவ்வளவு ஜாதிகள், இவ்வளவு கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தேசம் வந்து மத்தியிலும் மாநிலங்கள்லையுமே வந்து கூட்டணி இல்லாமல் யாருமே இல்லை. தட் இஸ் அ சிஸ்டம். 30% மேலே நீ வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் போது பலராலையும் 30% வாங்க முடியாது, சேர்த்து தான் வாங்க முடியும். ஒருத்தர் 2 பேர் வாங்கினான்னா 30க்கு எதிராக 70 வந்து 4 உடையுது. ஸோ இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள், நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், சிஸ்டத்துக்குள்ளே நான் போயிட்டு சிஸ்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நான் வந்து உடன்பட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் ஆடுவேன்னா, see how many elections you contest, you will be losing, you will lose. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. மேபி 1 or 2 victories இருக்கலாம், தட்ஸ் டிஃபால்ட்டை வச்சு நம்ம எப்படி பேச முடியும்? சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, அது எப்படி இருக்குன்னு ஒரு இதை பேசலாம். குறிப்பாக வந்து நாத்தாக்க ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு தனித்தொகுதி, தேசிய மரமாக பனைமரம் அறிவிக்கப்படும், தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள், பாலியல் குற்றவாளிக்கு மரண தண்டனை, தலைமைச் செயலகம், சட்டமன்றம் உள்ளிட்டவை திருச்சியிடமிருந்து மாற்றி தரப்படும், இப்படி சில விஷயம் சொல்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? குறிப்பாக வந்து இந்த பெண்களுக்கு தனித்தொகுதி அது அவசியமா அப்படின்ற சில கேள்விகள் இருக்குது. அப்புறம் வந்து 5 தலைநகரங்கள்லாம் தேவையா தமிழ்நாட்டுக்கு? இல்லை, புரிதலில் இருக்க கோளாறு. இதில் வந்து தனித்தொகுதிகளை அறிவிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ அடிச்சு விட வேண்டியதான். அப்போ பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை என்பது விமன் குரூப்ஸ், ஃபெமினிஸ்ட் யாருமே, கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஃபெமினிஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட பிறகு கொலையும் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா எப்படி இருந்தாலும் என்ன தூக்கில் போட போகிறான். ஸோ அதனால் வந்து ரேப் கிரைம்ஸுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் வேணான்றது தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விமன் குரூப்ஸோட பாலிசி. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அது சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. ஒரு மிருகத்தனமான செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன் அதை முடித்த பிறகு வந்து அந்த விக்டிம் அப்படியே விட்டுட்டு போனால் நம்ம மாட்டிக்கிட்டாலும் நமக்கு லைஃப் தான் கிடைக்கும், உயிருக்கு பழைச்சிடுவோம் அப்படின்றதுக்கும் அந்த உத்தரவாதம் அவனுக்கு இருக்குது. அந்த ஒரு கிரிமினலோட சைக்காலஜியில் அது இருக்கும். வெரஸ் இஃப் யூ என்ஷூர் டெத் சென்டென்ஸ்னால் போட்டு போயிடுவான் அவன். அதனால தான் அவங்க வேணான்றாங்க. இன்னொரு விஷயம், இதெல்லாம் இந்த பாமரத்தனமான புரிதல்லேருந்து வரக்கூடியது. an eye for an eye makes the whole world blindனாரு மகாத்மா காந்தி. நீங்கள் வந்து எல்லா கண்ணுக்கு கண்ணு என்பது இந்த உலகையை குருடாக்கி விடும். ரெட்ரிபியூட்டிவ் வயலன்ஸ்ன்றது இருக்கு. பழிக்கு பழின்றது வந்து குற்றங்களை குறைக்கிறது கிடையாது, புரிதலே கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 5 தலைநகர்லாம் சாத்தியம் இல்லாதது மனோஜ். ஆகவே எதுவுமே சாத்தியமற்றது இல்லை என்று நான் கருதுகிறேன். எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வரப்போகிறதுல எது வேணால் சொல்லிட்டு போகலான்னு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டால் நம்ம ஒன்றும் செய்ய முடியும். அப்படி தான் வந்து போய் நிற்குது. இது நடைமுறைக்கு சிறிதும் பொருந்தாத இன்றைய சமூக பொருளாதார மனித உளவியல் சம்பந்தப்பட்ட அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் வரக்கூடிய வாக்குறுதிகளாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எந்த விதத்துலையுமே சாத்தியம் இல்லை. நீங்கள் இத்தகைய வாக்குறுதிகளை திமுகவோ அண்ணா திமுகவோ கொடுக்கறதே கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் வை தே ஆர் வின்னிங். அவங்க மக்களோட நிற்கிறாங்க. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு மாதிரி உட்டோப்பியன் சொசைட்டி. இது ஒரு கற்பனாவாதம். இது கற்பனாவாதத்தால் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகளுக்கு யாதொரு அர்த்தமும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். நம்ம கடந்த முறையே நிறைய அந்த வாக்குறுதிகளை பற்றி பேசணும் கடந்த அமர்வில். பட் ஸ்டில் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் அமையப்போகிற அரசுகள் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை வந்து கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறப்போ இதிலெல்லாம் ஒரு கேப் இருக்குது, நிறைய பப்ளிக் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எது? ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்தணும். செலுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வேறு. செலுத்தணும் நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்னு என்ன கேட்குறீங்க. அதனால் நான் சொன்னேன் ஆன்டி தலித் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு போலீஸோட காம்போசிஷனில் சேஞ்சு தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குது. மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறத முதலமைச்சர் நிறுத்தணும். ஒரு குறியீட்டளவுலையாவது அதை செய்யணும். அதை கூட செய்யலை இவங்க. ஸோ ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் 2021 இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக இவங்க ஸ்டாப் பண்ணணும். அது ஒன்று முக்கியமான விஷயம். க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், லா அண்ட் ஆர்டர். ஏன்னா எவ்வளோ சாதனை பண்ணாலும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக இல்லைன்னா வந்து நாசமாக போயிடும். அது ஒன்று. ரெண்டாவது, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குங்க. பெரிய இஷ்யூவாக இருக்குது கரப்ஷன். யாராவது கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூன்னு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று அவர்கள் விவரமறியாதவர்களாக இருக்கணும், இல்லை அயோக்கியர்களாக இருக்கணும். ஏன்னா வந்து ப்ரூட்டல் கரப்ஷன் தான் ஃபாசிசத்துக்கு வழிவகுக்கும். 1989 2014 வரை இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது. ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு கொலிஷன் கவர்மெண்ட்டு தான். நாட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தது, எல்லாமே ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு தான். கொலிஷன் கவர்மெண்ட், ஒரு கட்சிக்கு மிருகபலம் இல்லை. அப்போ தான் வந்து இந்தியாவோட பொற்காலன்றது அதுதான். ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருந்தது. ஜஸ்டிஸ் ஜெயஸ்வர்மா பீரியடில் வந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இருந்தது. வி ஹாவ் அன் இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் லைக் TN Session. இவ்வளோ பவர் எலெக்ஷன் கமிஷன் இருக்கான்னு அப்போ தான் தெரிஞ்சுது. வி ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் ரிசர்வ் பேங்க், CAG. இவ்வளோ இப்போ மீடியா அப்போ ரோபஸ்ட்டாக இருந்தது. ஆனால் ஏன் 2014 ஒரு அத்தாரிட்டேரியன் ரோல் மோடி மாதிரி ஒரு ஃபேக்டர் வருதுன்னா, அந்த 25 வருஷத்தில் நடந்த ப்ரூட்டல் கரப்ஷன், எஸ்பெஷலி UPA 2, 1 and 2, 2G, காமன்வெல்த், இதெல்லாம் பண்ணது. உங்களுக்கு வந்து அந்த கரப்ஷன் தான் வந்து இந்த 10 வருஷத்தில் வந்து ஃபார் எவர் வந்து காங்கிரஸுக்கு எதிராக திருப்பிச்சு. அந்த கோவம் திமுக மாதிரியான பிராந்திய கட்சிகள் செய்த ஊழல், அந்த கோவம் வந்து காங்கிரஸ் மேலே திரும்பிச்சு. டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை மிரட்டினாங்க, அந்த கோவம் வந்து திமுக மேலே திரும்பாமல் காங்கிரஸ் மேலே திரும்பிச்சு. இன்ன வரைக்கும் காங்கிரஸால் எந்திரிக்க முடியல. ஸோ இன் மை பர்செப்ஷன் கரப்ஷன் இஸ் ஆல்சோ an இஷ்யூ. இன்றைக்கி வந்து அது வந்து கரப்புரண்டு ஓடுது தமிழ்நாட்டில். உடனே அவன் பண்ணலையா இவன் பண்ணலையான்னு கேட்பாங்க. யார் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன கரப்ஷனுக்கு அளவுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அவங்க லோக்கல் பாடிஸில் அவங்க கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட மேயர்ஸுக்கு எதிராக வைக்கக்கூடிய சார்ஜஸ், எத்தனை மேயர்ஸ் இவங்க மாற்றிருக்காங்க, எத்தனை ஹைகோர்ட்டு கண்டம்னேஷன்ஸ், அறப்போர் இயக்கம் அவங்களோட பெட்டிஷன்ஸ். இப்போ ரீசெண்டாக EDயோட லெட்டர் வந்து KN நேருவுக்கு எதிராக வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெருவா வச்சுன்னு சுற்றுறான். கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸோடு இருக்குது. ஸோ கரப்ஷன் இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல கூட அவங்க கன்விக்ட் ஆகலை. நீ எதை வச்சு கரப்ஷன் இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கான பதில் இது.
ஸோ கரப்ஷன் இஸ் ஆல்சோ an important issue. அஃப்கோர்ஸ் இட்ஸ் an ஆல் இண்டியா ஃபினாமினா. பட் ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு டெவலப்டு ஸ்டேட்டில் வந்து ஒரு அந்த அந்த ஒரு ஐ கேன் சே ஒரு 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 அந்த ரூபிகான் அந்த ஒரு லக்ஷ்மண் ரேகாவை தாண்டி அது போயிட்டுருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ். இந்த மாதிரி ஒரு 3-4 இஷ்யூஸை வந்து நம்மளால் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். இயற்கை வளங்கள் பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்படுகின்றன. அது நிறைய இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து இவங்க கவனம் செலுத்தலைன்னா வரக்கூடிய அரசுகள் எதுவாக இருந்தாலும் வந்து அடுத்த பல தலைமுறைகளுக்கு தமிழ்நாட்டை இவர்கள் சுடுகாடாக்கி விட்டு போவார்கள் என்பதுதான் எண்ட் ரிசல்ட்டாக இருக்க முடியும். கண்டிப்பாக சார். புதிய அரசு அமைய போகுது, அதுக்கான ப்ராசஸ் ஜனநாயக திருவிழான்றது நடக்க போகுது. அது என்னவாக இருக்க போகுது, எப்படிலாம் விஷயங்கள் இருக்குன்னு நிறைய பேசணும். அடுத்தடுத்து அதில் ஒன்று நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபெஸ்டிவல். ஜனநாயக டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி தான். நீங்கள் பல தேர்தல் திருவிழாக்களை பார்த்துருக்கீங்க. ஆமாம், பார்த்துருக்கேன் நான். ஸோ வந்து லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் ஆல்சோ. அதனால் அதில் வந்து நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 1000 விமர்சனம் இந்திரா காந்தி சொன்ன மாதிரி, பிரதமர் இந்திரா காந்தி சொன்ன மாதிரி எல்லா சிஸ்டத்துலேயும் கோளாறுகள் இருக்குது. மன்னர் ஆட்சியில், இராணுவ ஆட்சியில், ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும். பட் த சிஸ்டம் வித் த லீஸ்ட் ட்ராபேக்ஸ் வந்து டெமோக்ரஸி தான். ஸோ எவ்ரி எலெக்ஷன் இஸ் நத்திங் பட் அ செலிப்ரேஷன். இட்ஸ் அ டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. லெட் அஸ் செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் ஆல்சோ. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.